ஹலோ வியூவர்ஸ், தமிழில் உள்ள சென்டென்ஸை இங்கிலீஷில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸாக இருந்தால் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அரிசி வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. இது எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க. ஏதாவது வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறந்துடுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் டு பை ரைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு பை ரைஸ். திரும்பி வந்துடுறேன். எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஐ வில் பி ரைட் பேக். ஐ வில் பி ரைட் பேக். பாதுகாப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத ட்ரைவ் சேஃப். ட்ரைவ் சேஃப். மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் எதாவது யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத அப்படி சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் லெட் இட் பாதர் யூ டூ மச். டோன்ட் லெட் இட் பாதர் யூ டூ மச். இது முக்கியம் இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். வீடு எப்படி இருக்குது? புதுசாக வீடு கட்டி உங்களை கூப்பிட்டாங்கன்னா கேட்பாங்க, வீடு எப்படி இருக்குது? ஹவ் இஸ் திஸ் ஹவுஸ்? ஹவ் இஸ் திஸ் ஹவுஸ்? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நினச்ச மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி திங் இஸ் குட் வெல். எவ்ரி திங் இஸ் குட் வெல். அதுவே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நத்திங் இஸ் கம்ப்ளைண்ட் அபவுட். நத்திங் இஸ் கம்ப்ளைண்ட் அபவுட். எல்லான்னு சொல்லும்போது எவ்ரி திங் யூஸ் பண்ணோம். இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நத்திங் யூஸ் பண்ணுறோம். ஹாஸ்டலுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ண மறந்துடாத. எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ பேக் வென் யூ கெட் ஹாஸ்டல். டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ பேக் வென் யூ கெட் ஹாஸ்டல். என்னால் கவனம் செலுத்த முடியல, என்னால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. ஐ காண்ட் கான்சன்ட்ரேட். ஐ காண்ட் கான்சன்ட்ரேட். இன்றைக்கி நம்ம வெளியே சாப்பிட்றோமா? இந்த வீட்லேயே இந்த மாதிரி நைட் டைம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம வெளியே சாப்பிட்றோமா? வி ஈட் அவுட் டு நைட். ஷுட் வி ஈட் அவுட் டு நைட். இன்றைக்கி நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிற? இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. வாட் டைம் ஆர் யூ கெட்டிங் ஒர்க் டு நைட்? வாட் டைம் ஆர் யூ கெட்டிங் ஒர்க் டு நைட்? அவங்க ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. தே ஆர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ். தே ஆர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ். நான் மொபைலை அதிகம் பயன்படுத்துகிறேன். நான் மொபைலை நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ யூஸ் மொபைல் எ லாட். ஐ யூஸ் மொபைல் எ லாட். சரி, பின்னர் சந்திப்போம். அதாவது சரி, பின்னாடி சந்திக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஓகே see you later. ஓகே see you later. ஒரு நிமிடம் காத்திருங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட். இது வேற ஏதோ, இது இல்லை, இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அவகிட்ட பணம் இல்லை, அவகிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லைப்பா. சி டசன்ட் ஹாவ் மணி. சி டசன்ட் ஹாவ் மணி. யாருக்காவது இது தெரியுமா? ஒரு சில விஷயங்கள் யாருக்காவது இது தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்போம் இல்லையா. டஸ் எனி ஒன் நோ திஸ்? டஸ் எனி ஒன் நோ திஸ்? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஹவு டிட் யூ கம் ஹியர்? ஹவு டிட் யூ கம் ஹியர்? அவரை எங்கே பார்த்தீங்க? அவரை எங்கே பார்த்தீங்க? வேர் டிட் யூ see him? வேர் டிட் யூ see him? நான் இந்த சேர் எடுத்துக்கலாமா? மே ஐ டேக் தட் சேர்? மே ஐ டேக் தர் சேர்? உனக்கு எது வேணும்? கடைக்கெல்லாம் போனால் உங்கள் கம்பெனியன்கிட்ட கேட்பீங்க, உனக்கு எது வேணும்? விச் ஒன் டு யூ வாண்ட்? விச் ஒன் டு யூ வாண்ட்? உங்களுக்கு பணம் கிடைச்சதா? இப்போல்லாம் மணி டிரான்சாக்ஷனால் பணம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. டிட் யூ கெட் த மணி? டிட் யூ கெட் த மணி? அதுவே என் லெட்டர் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கெட் மை லெட்டர்? டிட் யூ கெட் மை லெட்டர்? இன்றைக்கான 25 சென்டென்ஸை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு லிசனிங் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.